பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வர்றது தான் நாங்கள் பார்க்குறோங்கன்னா, அதனால் அந்த கேள்விக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கன்னா, இது மாதிரி சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு செங்கோட்டையன் அவர்கள் மூலமா. முதல்ல வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்றாருன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு சேர்த்து ஒரு நெருக்கடி கொடுத்து என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்குது. அதாவது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் நம்பி நான் போனேன், இப்போ என் பதவி போய் எல்லாம் போய் நட்டாத்துல நிற்கிறேன், அதனால திமுக தான் ஜெயிக்க போகுது, நீங்களாம் நாசமாக போவீங்கன்றதை சொல்லியிருக்காரு. இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்கல்ல, அப்ப அது இவங்களோட ஆக்சுவல் கோர் கிடையாதா? நம்ம யாரை டீல் பண்றோம், என்ன மாதிரியான ஆள் அவர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப இவ்வளவு நாள் பழகிட்டோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி இவர்களுக்கு புரியல, நம்ம போயிட்டு பிஜேபியில நம்ம ஒரு ரகசிய ஒரு தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு போனதுனால வந்த வில்லங்க பிரச்சனை. அது ஒரு சிலரோட நோக்கம் என்பது என்னன்னா, பிளவுபட்ட அதிமுக வீழ்த்தணும். அது வீழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை கையகப்படும். அதுதான் அவர்களோட அரசியல் பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அதனால உடனே அவர் வந்து ராஜதந்திரி, அவர் வந்து நேர்மையின் சிகரம், நான் அங்கெல்லாம் போல. சின்னம்மா தியாக தலைவி செங்கோட்டையன் சீனியர் தானே, என்னையே அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு யாருக்கிட்ட கேட்கும்? என்கிட்ட இல்லாதது இன்னா இருக்குது எடப்பாடி பழனிசாமின்னு அவர் முதலமைச்சர் ஆக்குறீங்க. நான் கேட்கிறேன், சூப்பர் சீனியர் அரசியல்ல யாரு, நீங்களா இல்ல அமித்ஷாவா? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி தானே நீங்க. அதிமுக விஷயங்கள் அதிமுக முடிவு பண்ணும். அதை முடிவு பண்ற இடத்துல நான் இந்த செங்கோட்டை நிப்பேல நின்று இருக்கணும். அதை விட்டு அமித்ஷா கூப்பிட்டாரு, அண்ணாமலை தம்பி இதை கீழே நிக்கிறான், போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனா, உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட திட்டம் என்ன, எந்த கொடியை நீங்க பறக்க வைக்க போறீங்க, அதிமுகன்ற கொடியை இறக்கிட்டு அப்படின்ற அந்த கேள்வியை அதிமுக தொண்டர்கள் கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு முறையும் அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமா நிலைக்காதாங்கிறத தாண்டி உட்கட்சி விவகாரம் தான் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. அந்த வகையில் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்திய நகர்வுகளை நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ இன்னைக்கு திரும்பவும் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப பரபரப்பான கருத்துக்களை சொல்லியிருக்காரு சார். நாங்கள் 6 பேர் போயிட்டு சந்தித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாரை சந்தித்தோம் அப்படிங்கிறது தெளிவே இல்லாத மாதிரி பேசுகிறாரு. அண்ட் பாஜக தான் என்ன வந்து அதிமுக ஒருங்கிணைக்க சொல்லி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்களை சொல்றாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதன் பின்னாடி பாஜக உண்மையாவே இருக்காங்களா? தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து இடையூறுகள் பண்ணுறதோ இல்லை அந்த கட்சியை வந்து ஆட்டி படைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் என்பது இருக்கிறது. ஓகே, அப்படி அந்த விமர்சனம் இருக்கிற நேரத்தில் நிறைய நேரத்தில் அண்ணாமலை என்ன சொல்வார்னா, நாங்கள் உட்கட்சியில் தலையிடுறது இல்லைங்கன்னா அது வந்து அந்தந்த கட்சியோடது, அந்தந்த கட்சிக்கு வந்து அந்தந்த கட்சியில் பொது செயலில் இருக்காங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எப்படி ஆட்சிக்கு வர்றது தான் நாங்கள் பார்க்குறோங்கன்னா, அதனால் அந்த கேள்விக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லுவார். இல்லை, அவர் அப்படி தான் சொல்லுவார். நம்ம மீறி எதுனா கேட்டால் 200 ரூபா வாங்கிக்க சொல்லுவார், அது வேறு விஷயம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரி சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும். ஏன் இவர் இத்தனை வாட்டி நாங்கள் இல்லைங்கண்ணான்னு சொல்கிறாருன்னா, அப்போ ஏதோ இருக்கோன்னு எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு செங்கோட்டையன் அவர்கள் மூலமா. இப்போ இதில் எனக்கு உண்மையிலே வந்து செங்கோட்டையன் அவர்கள் மீது கொஞ்சம் உண்மையிலே, ஏன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அம்மையார் ஜெயலலிதாவில் ஒரு பேர் புகழ் வச்சுருந்தவர் தான். அவரோட நிலைமை இந்த மாதிரி மோசமாக போனது. ஏன்னா யார் என்ன வேணால் சொல்லுவாங்க, நமக்கு வந்து சுயமாக ஒரு சில படிப்பினை பாடங்கள் அரசியல் ரீதியாக தேவை. அது என்ன அந்த பாடம் படிப்பினை அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியை நம்பி தமிழகத்தில் மாற்று கட்சியினர் யாரெல்லாம் போனாங்களோ அவர்களெல்லாம் காலாவதி ஆகிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு அது வெள்ளாந்தியாக இருந்தாலும் சரி, இல்லை தெளிவு இருந்தாலும் சரி, வீணா போனதை பார்த்துருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே அந்த கட்சியில் இருந்துட்டு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசமாக இருக்கீங்கன்னா வளர்ச்சி. உதாரணத்துக்கு நிறைய பேர் ஜனாதிபதி வரலும் போயிருக்கிறாங்க, துணை ஜனாதிபதி வரலும், இப்போ சிபிஆர் போயிருக்கிறாரு, தமிழிசை அவர்கள் கவர்னர் ஆனாங்க, வானதி சீனிவாசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, குஷ்பு போய் சேர்ந்தப்போ பெண்கள் அந்த கமிஷனில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், விமன் சேஃப்டி கமிஷன் எல்லாம் முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினராக வானதியாக இருக்கிறாங்க, தமிழிசை அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எல்முருகன் வந்து சேர்ந்த உடனே வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, தோத்தாலும் பரவாயில்லன்னு அவருக்கு 2 முறை அமைச்சராகிற வாய்ப்பு. அப்போது அந்த கட்சி சதவீதத்துக்கு மேலே தமிழகத்தில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி அலுவலர்கள் வந்து நிறைய நல்ல பதவியிலெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி வேற கட்சியிலிருந்து போய் நட்பு பாராட்டுறாங்க பேசினாங்களா, அவர்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து
இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள், இவர் பாரதிய ஜனதா தான் கூப்பிட்டுது அதனால போனேன் அப்படின்னா அவங்க கூப்பிடுவாங்க, வா வா நீங்கள் எதுக்கு போகிறீங்க, உங்களோட கட்சி எது, அதிமுக. அப்போ நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணும்போது முதல்ல வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நெருக்கடி, அதாவது அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு நெருக்கடி கொடுத்தாரு. இப்போ என்ன பண்றாருன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு சேர்த்து ஒரு நெருக்கடியை கொடுத்து என்டிஏ கூட்டணிக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்குறாரு. அதாவது என்னன்னா இவர் சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா திமுகல நான் சொன்னேன் இல்லைங்களா, பாரதிய ஜனதா கட்சி தான் எங்க தமிழகத்துல வந்து அதிமுகவை ஆப்ரேட் பண்ணுது, அதிமுகவை வந்து கபலீகரம் செய்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல உள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் என்ன பிரச்சாரம் வச்சாங்களோ அதே பிரச்சாரத்தை இப்ப சட்டமன்றத்தில் வைப்பாங்க. ஓகே, அப்போ பிரதமர் வேட்பாளர் யாரு, பாராளுமன்ற தேர்தல் யாருன்ற தன்மை வேறு, முதலமைச்சர் யாரு, தமிழகத்துக்கு உண்டான கீழே இருக்கக்கூடிய லோக்கல் அரசியல் என்ன அப்படின்றது வேறு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன பிரச்சாரம் பண்ணாங்களோ அதே யுக்தியை திருப்பி வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு தொடங்குறாங்க. அதனால தான் இந்திய எதிர்ப்பு, கவர்னர் எதிர்ப்பு, அதே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி எல்லாம். இப்போ இந்த மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசும்போது, இந்திய எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ, அரசாங்கத்தில் கரண்ட் பில் பிரச்சனையோ, லஞ்ச லாவண்யமோ, இல்லை வேலையில்லா திண்டாட்டமோ, இது போன்ற பிரச்சனைகள்லாம், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இதெல்லாம் வராது. அப்போ வாரிசு அரசியல் என்பதையும் திமுக வந்து அதை எதிர்த்து பேசுறாங்க அதிமுகவில். அப்போ வாரிசு அரசியலுக்கும் ஒரு சாம்பிளுக்கு என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாரிசு அரசியல் பண்றாரு, குடும்ப அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப என்னன்னா கே.ஓ. செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை என்னன்னா அதிமுகவுக்கு எதிராக என்னென்ன பிரச்சாரம், எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து அழகா செஞ்சு கொடுக்குறாரு, தெளிவுபடுத்துறாருல்ல சார். பாஜக தான் என்ன வந்து ஒருங்கிணைக்க சொன்னாங்க, ஆனா பாஜக என்ன வச்சு அதிமுகவை பிளவுபடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அது பிளவாகி தனியா போய் நீங்க போன வாட்டி வந்து ஓபிஎஸ் டிடி விதிநகரெல்லாம் தனி சின்னத்திலே நின்றுட்டாங்க. அப்ப அது பிளவு இல்லையா? அன்னைக்கு வேற ஒரு கட்சியில போய் பலாப்பழத்துல நின்னதோ இல்ல உங்களுக்கு அமமுகன்ற ஒரு கட்சியில நிற்கும் போது அது பிளவு இல்லையா? அப்புறம் மேலும் சேர்க்கறதுன்னா இன்னொன்னு சேர்க்கிற சக்தி உங்களுக்கு இருக்கா? நீங்க எதுக்கு போனீங்க? ஏன் அந்த கட்சியில ஆள் இல்லையா? நயினார் நாகேந்திரன் இல்லையா, அண்ணாமலை இல்லையா, இல்ல நிர்மலா சீதாராமன் இல்லையா, இல்ல அமித்ஷா இல்லையா? அவர்களெல்லாம் முடியாததை அவங்க உங்களை செய்ய சொன்னாங்க, நான் போனேன் வந்தேன். அதாவது என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சியை தான் நம்பி நான் போனேன், இப்போ என் பதவி போய் எல்லாம் போய் நட்டாத்துல நிக்கிறேன், அதனால திமுக தான் ஜெயிக்க போகுது, நீங்களாம் நாசமா போவீங்கன்றத சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அதுக்கு பொருள். ஸ்ட்ரைட்டா கன்ஃபஸ் பண்ணவே இல்லையே சார். இல்ல இதுதான் பொருள். பிஜேபி சொல்லி தான் நான் போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர் சொல்லுவாரு, உடனே அதை மனசுல வச்சுக்கிட்டு திமுக இப்போ திருச்சி சிவா இருக்கிறாரு, இல்லை துரைமுருகன் அண்ணா இருக்காரு, இல்லை கனிமொழி இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் போயிட்டு காங்கிரஸ் தலைமையிடத்தில் போயிட்டு ஏதோ திரு ஸ்டாலின் அவர்கள் பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணுறோம், நாங்கள் இணைக்கிறோம், அத்தை பண்ணுறோம், இத்தை பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, என்ன ஆகும் அவங்க நிலைமை? கட்சியிலேருந்து நீக்கப்படுவாங்கல்ல, அதே தான் இருக்கு இவருக்கும். அப்போ வந்து ஐயோ அம்மா அப்பா, அதாவதுங்க டிடி விதிநகரன் இப்படி தான் போனார், என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். ஓபிஎஸ் போனார், பாரதிய ஜனதா கட்சி அடிக்கடி நம்பி போனார், என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். இது மாதிரி நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அன்வர் ராஜாலாம் சம்மந்தமே இல்லாமல் எதிர்த்து பாவம் அவருக்கு பதவி போய் அதுக்கப்புறமா இப்போ திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியால், கேசி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியால் நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கலாம், அது வேற கட்சி, நம்மளது வேற கட்சின்ற அந்த புரிதல் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருக்குமே, ஆனால் இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்காரு. இப்போ இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக வந்து எதிர்வினை வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் கூட வந்த போது சொன்னீங்க, நயினார் நாகேந்திரன் வந்து இதற்கு வந்து எதிர்வினையாற்றி இது வந்து செங்கோட்டையன் கிளப்பி விடுறாரு, இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல, இதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் அப்படின்றாரு. கிராமத்தில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எந்த மொட்டை தாத்தா எந்த குட்டையில் விழுந்தார் கடைசி வரலும் தெரியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதையை தான் ஐயா செங்கோட்டையன் வந்து சொல்லுகிறார். இல்ல ஒரு 6 பேர் போனாங்க அப்படின்னு சொல்றாரு, யார் அந்த 6 பேர் அப்படின்னு? இல்லை நானும் அந்த காணொலி ஒரு 4-5 வாட்டி கேட்டு பார்த்துட்டேங்க, அது ஒன்றுமே புரியல. நாங்கள் 6 பேரும் சென்றோம், அங்கே வேகமான வார்த்தைகள் பேசப்பட்டது, ஆனால் நாகரிகம் கருத்து நான் அதை சொல்ல மாட்டேன், நாடு மக்கள் அறியும் நாடறியும் அப்படின்னா, நாடறியும்னா உங்கள் 6 பேருக்கு தான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? நாட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த நம்ம பெருசாக கடன் வாங்கினா மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் இஎம்ஐ கட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா அதிமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வாரமாக இல்லை டெய்லி தவணையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டாரு. அது ஒரே நேரத்தில் அவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ எதிர் அரசியல் கேட்குறவங்களுக்கோ இல்லை திமுகவில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் ரியாக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாரு. அதாவது இந்த திடீர்னு வர இந்த
வீராவேசமான கருத்துக்கள், இல்லை எனக்கு உண்மை தெரியும், ரகசியம் தெரியும், நான் படித்து பார்த்தேன், கிழித்து போட்டேன், இதெல்லாம் வந்து ஒரு வெறும் அரசியல், அவ்வளோதான். அதாவது காழ்ப்புணர்ச்சி காரணமான அரசியல். இதில் வந்து மக்கள் அரசியலோ வாக்கு அரசியலோ எதுவுமே இல்லை அப்படின்றது என்னோட புரிதல். ஓகே, ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இபிஎஸ் தலைமையை ஏற்க மாட்டோம், இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்கல்ல. அப்ப அது இவங்களோட ஆக்சுவல் இது கிடையாதா, கோர் கிடையாதா? இல்லைங்க, ஆக்சுவல் கோர் இருக்கா இல்லையான்றதை தாண்டி நீங்கள் தான் ஏற்றுக்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் தான் நீக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை உங்கள் கதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கும் உங்களுக்கும் இனி ஒட்டும் இல்லை உரமும் இல்லை. அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாச்சு. இன்னும் சுருக்கமாக சொன்னால், இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணாவே பேசினாவே அவங்கள கட்சி விட்டு நீக்கிறாரா யார்? இபிஎஸ் அவர்கள். அப்போ இப்படி இருக்கும் பொழுது திருப்பி சேர்றதுக்கெல்லாம் வழி இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது நம்ம யாரை டீல் பண்ணுறோம், என்ன மாதிரியான ஆள் அவர் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ இவ்வளோ நாள் பழகிட்டோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இவர்களுக்கு புரியல, நம்ம போயிட்டு பிஜேபியில் நம்ம ஒரு ரகசிய ஒரு தொடர்பு வச்சுக்கலாம், பிஜேபி சொல்கிறத நம்ம இங்கே செய்யலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு போனதுனால வந்த வில்லங்கம் பிரச்சனை. அவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை? வெளியில் இருந்தவரை இவர் தானே கூப்பிட்டு அமைச்சராக இருங்க, கூட இருங்கன்னாங்க. இவர் முன்மொழிகிறாரு, மற்றவங்கெல்லாம் வழிமொழி ஏந்துக்கிட்டு நல்லா தானே போயிட்டு இருந்தது. அப்போ இங்கே பிரச்சனை யார்? அதேமாதிரி அதிமுக ஒரு காலத்தில் சசிகலா அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அதிமுக நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போ ஓபிஎஸ் அவர்களை பதவி நீக்கம் பண்ணும்போது அப்போ பிஜேபி உள்ள வருது. அன்னைக்கு சசிகலாவை காலி பண்ணாங்க, அப்புறம் ஓபிஎஸ்ஸை காலி பண்ணாங்க, அப்புறம் டிடிவியை காலி பண்ணாங்க. இவங்களெல்லாம் கிட்டத்தட்ட பாதி பிரச்சனை காரணம் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற ஒரே காரணத்தினால அவர்களை பற்றி பேசுறதுக்கு பயந்துக்கிட்டு, அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண பயந்துக்கிட்டு எதுவுமே பேசுறது கிடையாது. டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பேசுறாரு இல்லையா, இரட்டை இலை சின்னத்துக்கு வந்து காசு கொடுத்தது முயற்சிலாம் வருது இல்லைன்னா, அதை பற்றி என்னைக்குன்னா அவர் வெளிப்படையாக பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்கிறாரா? இதெல்லாம் பேசுறாங்களா? கொடநாடு விவகாரத்தை இப்ப எடுத்து பேசுறாங்களா? என்ன சொல்றேன்னா, இறந்தவர் எவ்வளவு நாளாச்சு இறந்து, எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு இப்போ பேசுறீங்க? இப்போ தேர்தல் நேரத்தில் மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்கு உண்டான அரசியல் பேசுவீங்களா, இல்லை உங்கள் கொடநாட்டில் என்ன நடந்துன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சாவியும் உங்ககிட்ட இருந்தது, ஆட்சியும் உங்ககிட்ட இருந்தது, அப்புறம் உங்களுக்குள்ள பிரிஞ்சுக்கிட்டீங்க, பங்காளிங்களுக்குள்ள சண்டை, வெளியாளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. முக்கிய முன்னாள் அமைச்சர்களுடைய ஆவணங்கள் எல்லாமே அங்க சொல்லுங்க, அதை நான் தான் எடுத்து அழிச்சேன் அப்படின்னு. அழிச்சது தப்பா இல்லையா ஆவணங்கள்ல? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு அரசியல்வாதி பண்ணக்கூடிய வேலையா இது? நான் படித்தேன், பார்த்தேன், ரசித்தேன், அதெல்லாம் கதை புஸ்தகமா? அரசியலில் நீங்கள் வந்து நேர்மையான நல்ல ஒரு மனிதர் நான் நம்புகிறேன், ஒரு பத்திரிகையாளராக டிடிவி தினகரன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை வந்து இவர் இந்த வேலை பண்ணார், இவர் இந்த லீலை பண்ணார், இவர் இந்த இடம் வாங்கினார், இவர் ஊழல் பண்ணார், அம்பலப்படுத்தணுமா இல்லையா? அதானே அரசியல். சும்மா இது வந்து அப்புறமா சொல்லிட்டு சொல்கிறார், நாங்கள் பிளாக்மெயில் பண்ணலை, நாங்கள் சாட்டையோ சவுக்கோ இல்லை அப்படின்றாரு. அவங்க ஏதோ பத்திரிகையாளர், அவங்களுக்கு இருக்கிற நெஞ்சு தைரியத்துக்கு ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ வீரத்தை சொல்கிறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க, கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணி, நீங்கள் எதுக்கு அப்போ தெரியுதா அப்போ என்ன எண்ணோட்டத்தில் அவர் நினைக்கிறாருன்னு? அவர் பத்திரிகையாளரே பிளாக்மெயில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஓகே, கிட்டத்தட்ட யூடியூபர்ஸை வந்து கொச்சப்படுத்துகிற வேலையை தானே பண்ணுறாரு அவர். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க திமுக எதிர்ப்புன்னு, நான் கேட்குறேன், இப்போ யூடியூபர்ஸ் எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணி ஊழலோ குற்றச்சாட்டோ லேண்டு கிராபோ இல்லை வந்து வேலையில்லா பிரச்சனை இல்லை பள்ளிக்கரண பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஒரு சில ஊடகங்கள், அதாவது சோசியல் மீடியாவில் இது அவங்க பிரச்சனை எடுத்து வெளியில் விட்டாங்களா, இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க எதிர் அரசியலில்? நீங்கள் எதனா குறைந்தபட்சம் ஒரு வழக்கு, இல்லை நீங்கள் எதனா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து எதனா ஒரு கேள்வி, அதை கேட்காம இப்படி சொல்கிறது. அதாவது ஒரு சிலரோட நோக்கம் என்பது என்னன்னா, பிளவுபட்ட அதிமுக வீழ்த்தணும், அது வீழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியை கையகப்படுத்தணும். அதுதான் அவர்களோட அரசியல் பார்வை. 2026 மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணணும், மக்கள் கிட்ட வாக்கு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இருக்கிற அதிமுக தோத்து போனதுக்கு பிறகு அதை எடுத்துக்கணும் அப்படின்றது, அதை நோக்கி தான் இவர்கள் எல்லாமே ஒன்று கூடுறாங்க. அதாவது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி இன்று தேதியில முதலமைச்சர் கிடையாது, பிரதமர் கிடையாது, ஆட்சி கிடையாது, ஒன்றும் கூட்டணி ஒண்ணுமே இல்லை. அவர்கிட்ட இன்னைக்கு கையில் இருக்கிறது 2 விஷயம் தான், ஒன்று தொண்டை, ஒன்று அந்த ரெட்டையில. அதை எடுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பண்றாங்களோ எல்லாம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி அதனால உடனே அவர் வந்து ராஜதந்திரி, அவர் வந்து நேர்மையின் சிகரம், நான் அங்கெல்லாம் போல. அது அந்தந்த கட்சியோட பிரச்சனை. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க பொழுதுக்கும் இதையே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, வேற அரசியலே இல்லையா நாட்டில்? இதுதான் அரசியலா? எவ்வளோ நாள் ஆச்சு சயன் இறந்தோம், கொலை நடந்தது இல்லையா? அந்த கொலையோட உண்மை தன்மையை யார் வெளில கொண்டு வந்திருக்கணும்? இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு கொண்டு வந்திருக்கணும், இல்லை அவர் எதனா பேசியிருக்கணும். அப்படியே அமைதியா இருந்துட்டு அப்புறம் லைட்டா கொளுத்தி போடுறீங்க. என்ன நியாயம் இது? இதனால என்ன நடக்குது, என்ன விசாரணை, எல்லாம் அப்படியே தானே நிக்குது.
மக்களுடைய பல்ஸ் பாக்குறாங்களா, நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினா மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் அதெல்லாம் பாஜக தான் இந்த விஷயத்த சொல்லி தூண்டுறாங்களா? இல்லை, பாஜக இதெல்லாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல. இதெல்லாம் வந்து இவர்களா வந்து ஒரு 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 விமர்சனம், ஒரு பேசு பொருள். இப்போ நம்ம விவாதிக்கிறோம் அல்லவா, நடுவில் மறந்துருந்தோம் இல்லையா கொடநாடா, இப்போ திருப்பி பேசுகிறோம் இல்லையா, அவர்களுக்கு அது போதும். அது ஒரு ஒரு அன்னைக்கு தற்காலிக அன்னைக்கு நேரத்தில் ஒரு செய்தி அதை பற்றி பேசணும், அது ஒரு வெற்றி. ஓகே, அதுதான் சார். இதுல ஏதோ ஒரு இக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல எடப்பாடி அவர்களுடைய பெயருக்கு ஒரு டிஃபேம் ஏற்படும் அப்படின்றது கண்டிப்பா. அது வந்து அவருக்கு ஒரு பேரை வந்து ஒரு 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 நெருடலுக்கு உள்ளாக்கும். கட்சியில வந்து ஒரு சில பேசு பொருள்லாம் வரும். அதெல்லாம் சரி செய்து அதெல்லாம் சமாளித்தாதானே அரசியல்வாதி. அதாவது ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு 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 கஷ்டமான நேரம் தான். அவருக்கு ஒரு கஷ்டமான நேரம். அது அவர் அதை ஜெயிக்க போறாரா இல்லை தோத்து போறாருன்றது அவருக்கும் மக்களுக்கும் உண்டான பிரச்சனை. பட் என்னை பொறுத்தவரை என்ன ஒரு பேசு பொருள்னா, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இல்லை மக்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கு. குறைந்தபட்சம் டெல்டால இருக்கக்கூடிய இவர் மன்னார்குடி தான், யாரு டிடி தினகரன் அவர்கள். அந்த மன்னார்குடி, திருவாரூர் இதெல்லாம் பரிட்சயமான இடங்கள். நீடாமங்கலமோ ஒரத்தநாடோ எல்லாம், திருவாரூர், நாகப்பட்டினம். விவசாயி நெல்லுக்கு அவ்வளோ பிரச்சனையாகி எல்லாம் ஆச்சு. ஊரில் இருக்கிற எல்லா தலைவரும் போனாங்க. உதயநிதி ஸ்டாலின் போனார், அமைச்சர் போய் ஆய்வு பண்ணார், எதிர்கட்சி தலைவர் போனார், முதலமைச்சர் வந்துட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு, ஒரு நெல் கூட வேஸ்ட்டாக. அதப்போ அதை சுற்றி அவ்வளோ மக்கள் சார்ந்த அரசியல் இருக்குல்ல. இவர் எதனா ஒன்று அதில் எதனா பேசியிருப்பாரா ஐயா டிடி தினகரன் இல்லை செங்கோட்டையன் அவர்கள்? அப்போ இவர்களுக்கு பொழுதுக்கும் என்னன்னா, முடிந்து போன கதையை பற்றி திருப்பி 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 பேசுறது, அதை திருப்பி திருப்பி விவாதமாக்கணும், அதை திருப்பி திருப்பி ஒரு பேசு பொருளானோ அந்த ஒரு 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 வட்டம். அது அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற அதே அரசியலை தான் அவங்க திருப்பி திருப்பி பண்றாங்க. அண்ட் எதுக்கு எடுத்தாலும் சிபிஐ கேட்குறீங்களே, இந்த விவகாரத்துல ஏன் சிபிஐ கேட்கல அப்படிங்கிறதும் அந்த இதுக்குள்ளதான் வரும். ஏன் இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு கேட்க வேண்டியதானே சிபிஐ விசாரணை? அது எப்போ நடந்தது, எப்போ கேட்குறீங்க? ஏன் சரி நீங்கள் அமைச்சராக கூட இருந்தீங்களே, அப்போ கேட்க வேண்டியதானே சிபிஐ? உங்களுக்கு தேவை நியாயம். சரி, எடப்பாடி பழனிசாமி நல்லவர் இல்லைப்பா, மோசமானவர், நீங்கள் நல்லவர் தானே, நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், அன்றைக்கி கேட்டிருக்கணுமா கேட்டிருக்கூடாதா? அன்றைக்கெல்லாம் கம்மன் இருந்துட்டு இன்றைக்கி வந்து கேட்குறீங்கன்னா அப்போ இபிஎஸ் நீங்களும் ஒன்று தானே, நீங்க வேற அவர் வேற இல்லைல்ல. அன்னைக்கு எல்லாம் ஒன்னா போகும்போது நல்லா தானே போயிருந்தது. அப்ப அன்னைக்கு உண்மை வெளில வரணும்னு கிடையாது. இன்னொன்னு, ஆட்சியில் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் தன்னோட சொந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை சிபிஐக்கு மாற்றணும்னா ஒன்று 2 விஷயம் இருக்கணும். ஒன்று, தான் கீழே இருக்கிற போலீஸ் வந்து கையால் ஆகலன்றது ஒரு காரணமாக இருக்கணும். 2வது, என் மீது தனிப்பட்ட களங்கம் வந்துச்சு, இதை வந்து நான் இருக்கிற மாநில அரசாங்கமே வந்து இதை விசாரிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லி சிபிஐக்கு மாற்றலாம். இதெல்லாமே வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் 2வது சொன்ன பாருங்க, இதெல்லாம் மொராஜி தேசாய் காலத்தில் பேசப்பட்டது. அதாவது ரயில்வே விபத்து நடந்தாலும் தார்மீக பொறுப்பேற்று நான் வந்து என் பதவியை ராஜினாமா செய்துட்டேன், இவர் ரயில்வே துறை அமைச்சராக இருப்பாரு. அதெல்லாம் காலம் மறையேறி போச்சு. நீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க? நீங்களே வந்து திடீர்னு சிபிஐ வேணுன்றீங்க, சிபிஐ வேணான்றீங்க. இப்போ ஆது வருஷனும் பாருங்க, ஒரு காலத்தில் சிபிஐ வந்து தப்பா சொன்னாரு, இப்போ சிபிஐ தான் நல்லதுன்றாரு. இது எப்படின்னா இந்த பேஸ்ட் மாதிரி. ஒரு காலத்தில் வந்து உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதா அப்படின்வாங்க, அப்புறம் உங்கள் பேஸ்ட்டில் வந்துட்டு நார் சத்து இருக்குதான்வாங்க, அப்புறம் உங்கள் பேஸ்ட்டில் நிலக்கரி இருக்குதான்வாங்க, அப்புறம் உங்கள் பேஸ்ட்டில் வந்துட்டு வெள்ளை கலரில் எதனா இருக்குதான்னு கேட்பாங்க. இப்படி கேட்டு கேட்டு வியாபாரம் யுக்தி. ஒழுங்காக பல்லு தேய்ச்சி வளக்கிட்டு இருந்தப்போ பிரச்சனையே கிடையாது, ஆளும் மேலும் சொல்லு குருதின்னு சொன்ன காலத்தில் இதெல்லாம் வந்து ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்த கலப்பி போட்டு ஒரு யுக்தி. அந்த மாதிரி தான் இதை வந்து இந்த பேஸ்ட் விளம்பரம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அப்படின்ட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க விரும்புறாரு. ஏன்னா இவர் முதலமைச்சரா இருக்கிறதுக்கு நாங்கெல்லாம் முன்மொழிந்தது தான் ஒரு காரணமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்ன வந்து நான் முதல்வராக இருக்கும்போது தான் நான் அவங்களை அமைச்சராக்குனேன் அப்படின்ட்டு என்னுடைய அமைச்சர் பதவியை வந்து அவர் கேள்விக்குறியாக்குற மாதிரி பேசுறாரு. ஸோ அதனால நான் இந்த விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாருல. சரிங்க, இப்போ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பேசியாச்சு நிறைய வாட்டி. இவரும் வந்து முன்னணி தலைவர். ஏன் இந்த கேள்வி இவர் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஃபர்ஸ்ட் அம்மையார் சசிகலா கிட்ட போயிட்டு, சின்னம்மா, தியாக தலைவி, ஏன் செங்கோட்டையன் நான் சீனியர் தானே, நானும் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறேன், என்னையே அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னு யார்கிட்ட கேட்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க சின்னம்மா வந்து அந்த வாய்ப்பை யாரு கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். அப்ப சசிகலா கிட்ட அவர்கள் என்னங்கன்னா கேட்டிருக்கணும், என்கிட்ட இல்லாதது இன்னா இருக்குது எடப்பாடி பழனிசாமின்னு அவர் முதலமைச்சர் ஆக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அன்னைக்கு சீனியர். சரி, ரைட்டு, முன்மொழிஞ்சிட்டாங்க, வழிமொழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவை நீக்கினார்ல, அப்போ நீங்க பண்றது சரியில்லைங்க, அந்த அம்மா நமக்கு எல்லாம் பதவி வாங்கி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போச்சு, எல்லாம் செட்டிங் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க, திருப்பி வரும்போது நம்ம சேர்த்துக்கணும், அதுதான் முறை, நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு அன்னைக்கு ஒரு போராட்டமாக எதிர்த்து நின்றுந்தாருன்னா ரைட். 2வது, அப்போ பதவி சுகத்துக்கு அப்பாற்பட்டவர் செங்கோட்டையன், நியாயந்தர்மம் ஒண்டி தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அம்மையார் சசிகலா வந்து அம்மையார் ஜெயலலிதா கிட்ட வந்து நண்பையாக இருந்தாங்க, தோழியாக இருந்தாங்க, ஒரு வார்த்தை கூட அம்மா பற்றி தப்பாக பேசல, அதனால நான் விசுவாசமாக இருக்கேன், ரைட். அப்பவும் பேசல.
அப்புறம் ஓபிஎஸ் வராரு போகிறாரு சேர்றாரு கொள்றாரு. ஓபிஎஸ் எதிர்த்து எந்த ஒரு குரல் கிரல் எதுவுமே பேசினதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. ஓபிஎஸ் வராரு சேர்ந்து அப்பவும் அதுலேயும் எதுவும் ஒரு பெரிய கருத்து அவருக்குன்னு கிடையாது. ஆனால் இப்போ நாங்கள் 6 பேர் சென்றோம். 6 பேர் யார்? அந்த 6 பேர் எதற்கு சென்றீர்கள், ஏன் சென்றீர்கள், என்ன பேசப்பட்டது, நாடு மக்கள் அறிவார்கள். நான் இப்போது அதை பற்றி பேச விரும்பலை. எப்போ கவுண்டிங்கு முன்னால் பேசுவீங்களா? ஓட்டு போடுற அன்றைக்கி நைட் அப்போ ஏதோ ஒன்று லீக் பண்ணுவீங்க, இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. என்ன விதமான அரசியல்? என்ன இருக்குதோ மொத்தமாக சொல்லிட்டு போங்க, மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்கள். இபிஎஸ் இதெல்லாம் தப்பு பண்ணாருன்னா தப்பு பண்ணாரு சொல்லுங்கள், அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரோ, அவர் அதற்குண்டான அரசியல் பண்ணுறாரோ. இந்த ஒவ்வொரு நாளும் இது பண்ணும்போது என்ன ஆகுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை போய் சந்திக்கணுன்றதுல தெளிவாக இருக்கா. அவரோட பிரச்சாரம் வந்து ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு. ஏன் பிரேக் ஆச்சுன்னா, சார் நம்ம பண்ணையார் யாரு, பண்ணையூரில் இருக்கிற பண்ணையார் என்ன பண்ணாரு, அவர் நானும் பஸ் எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பஸ் எடுத்துன்னு போய் ஏடாகூடம் பண்ணி 41 பேர் செத்து போய் இப்போ வந்து காசை கட்டணும், அத்தை கட்டணும், இத்தை கட்டணும்னு சொல்லிட்டு, அதாவது மக்களுக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்க ஒரே தொடர்பு தேர்தல் நேரத்திலையோ தேர்தல் முன்னாடி வந்து அவங்க மக்களை பார்த்து அம்மா தாயே ஓட்டு போடுங்க, நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு கேட்குற அந்த கோரிக்கை நேரம் அந்த கொஞ்ச நேரம் தான். அதையும் வந்து பண்ண விடாமல் இப்போ பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பர்மிஷன் வாங்கினா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த நேரத்தில் அவர் திருப்பி மிச்சம் இருக்கிற இடத்துக்கு போனோம். எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் அவர் வந்து 2 வாட்டி தமிழகத்தை ஃபுல்லாக சுற்றி வரணுன்ற மாதிரி அவரோட மனசில் இருந்தது. மொதல் வாட்டி ஒரு பயணத்தை முடிச்சுட்டு 234 தொகுதியும், 2வது திருப்பியும் மறுபடியும் அதே பஸ்ஸில் போய் சுற்றி எல்லா இடத்துக்கும் போனோம். ஃபர்ஸ்ட் வாட்டி இப்போ ஒரு தொகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தா அடுத்த வாட்டி போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் ஒரு மார்க்கெட், இல்லை அந்த மார்க்கெட் இல்லாமல் ஒரு பள்ளிவாசல் முன்னாடி, இல்லை ஜனங்க கூடுற இடம், இல்லை அந்த பஜார் வழியா எப்படின்னு சொல்லி அந்த அளவுக்குலாம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறார். இப்போ எல்லாம் போச்சா? இது 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 இப்போ யாரை பாதிக்குது? இது அவரோட பிரச்சாரத்தையோ இல்லை அவர் போய் மக்களை சந்திக்கிறது. இப்போ பொழுதுக்கும் இதையே வச்சு பேசிக்கிட்டு இருந்தா அதுதான். அப்போ இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் வேற இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா? அவரும் ஒரு சைடு போறாரு, ஏதோ அவர் சக்திக்கு 10 பேர் 5 பேர் தான் கூடுறாங்க பாரதிய ஜனதா கட்சி போனா. அதே வைத்து அவர் போகும்போது இப்போ அவர் என்ன பண்ண, நடுவில் நிறுத்தி இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும். யார் அந்த 6 பேர்? அதனால இது மாதிரி அரசியல் இருக்குல்ல. ஒரு நாள் இவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி டிடிவி தினகரன் சந்திப்பார், நாளைக்கு ஓபிஎஸ் சந்திப்பாருங்க, அப்புறம் சசிகலா அவர்கள் சந்திப்பாங்க. இப்படியே இவங்க மே மாதம் வரலாம் இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருக்கும். இது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். ஓகே ஓகே. அண்ட் நிறைவா விஜய் அவர்கள் குறித்தான கேள்வியையும் எழுப்புறாரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கொடி பறந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்லாம் பேசுறீங்க, இது நியாயமா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தருடைய பிறர் முதுகலை ஏறி சவாரி செய்யற அளவுக்கு தான் அவங்களுடைய தலைமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லை அது இன்னைக்கு தேதியில செங்கோட்டையன் அவர்கள் எதிரின்னு ஆயிடுச்சு. அப்போ எதிரி கட்சியில இல்லை எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கருத்து சொல்லுவாங்க. ஆனா ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்க. எதுக்கு பேசணும்? இப்போ ஒரு குடும்பம், நீங்க ஒரே குடும்பம், உங்க குடும்பத்துக்குள்ள இப்போ சொத்து தகராறு ஆகுது, ஒன்னா தான் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டு வேற யாருன்னா குடும்பத்தில் பெரியவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அண்ணன் பண்ணுறது சரியில்லை, எனக்கு வயசு கம்மி இருந்தாலும் வந்து நான் வந்து விட்டு கொடுத்துட்டு போகிறேன், இல்லை நீங்கள் அண்ணனாக இருக்கீங்க தம்பி சரியில்லை, நீங்கள் என்ன பண்ண வேறு யாருன்னா ஒரு பெரியப்பாவே சித்தப்பாவோ இல்லை ஒரு தூரத்து சொந்தக்காரை கூப்பிட்டு, அப்பா இது குடும்பத்தில் பிரச்சனை இருக்குப்பா, அப்பா அம்மா இல்லை இருந்தால் அவங்க பண்ணி விடுவாங்க, நீங்கள் பண்ணுங்கப்பா, பேசி கீசி அது ஏதோ 4 பேருக்கு வெளியில் பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில் தெரியாமல் அங்காளி பங்காளிக்கு தெரியாமல் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பேசி தானே அதை சரி செய்வீங்க. வெளியில் சொக்காய் பீச்சின்னு கத்தின்னு ஓடனா ஆகும், 4 பேருக்கு தெரியும்ல இந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு. அந்த வேலை தான் இது. அதனால் அவர் பாவம் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நானாக ஓடலை சொக்காய் பீச்சின்னு, பிஜேபி ஓட சொன்னாங்க அதனால் ஓடுனேன், ஆனால் பிஜேபி வந்து ஒன்றா இணைக்கிறதுக்கு தான் சொன்னாங்கன்னு. பிஜேபி மொத்த இந்திய திருநாட்டில் எதனா ஒரு கட்சியை ஒன்றாக்கியிருக்குன்னு இருக்கா? கூட்டணி வைப்பாங்க. ஒரு கட்சியை பிஜேபி சிதைக்காமலோ உடைக்காமலோ எங்கே விட்டுது? சிவசேனா கண்ணெதிரில் எடுத்துக்காட்டு. தமிழ் இது டிஎம்சி வெஸ்ட் பெங்காலில் அந்த கட்சியில் சுவேந்த அதிகாரியை பிரித்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிற ஒரு கட்சி பிஜேபி. எதிரில் இருந்து தோத்தவங்க காங்கிரஸ்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, கை சின்னத்தில் ஜெயிச்சுட்டு நீ வந்தால் அவனை தாமரை அவனை அப்படியே ஏற்றுக்கிற ஒரு கட்சி உங்களை டெல்லிக்கு கூப்பிட்டுது, நான் போனேன் அவங்க இதனால் இதை சொன்னாங்க அப்படின்னும் போது நான் கேட்குறேன், சூப்பர் சீனியர் அரசியலில் யார்? நீங்களா இல்லை அமித்ஷாவா? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி தானே நீங்கள். அவங்களுக்கு வாஜ்பாய் தலைவர், உங்களுக்கு எம்ஜிஆர். உங்களோட சொந்தமான அந்த அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் எங்கே போச்சு? அதிமுக விஷயங்கள் அதிமுகவில் முடிவு பண்ணும். அதை முடிவு பண்ணுற இடத்துல நான் இந்த செங்கோட்டையன் நிப்பேல நின்று இருக்கணும். அதை விட்டு அமித்ஷா கூப்பிட்டாரு, அப்புறமா நட்டா கூப்பிட்டாரு, நிர்மலா சீதாராமன் கூப்பிட்டாங்க, முருகன் சும்மா கூப்பிட்டாப்புல, அண்ணாமலை தம்பி இதை கீழே நிற்கிறான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனால் இதுதான்.
இன்னொன்றுங்க, இபிஎஸ் வந்து இது ஒரு கடினமான நேரம். இந்த பயிற்சி இருக்கு இல்லையா, இது வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்றா ஒரு வெற்றி பெறுவார், இல்லை தோல்வியில் போய் நிற்கும். அது என்னன்றது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் பட் இந்த அரசியல் வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு வகையில் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மோசமான ஒரு சூழல் மாதிரி தெரியும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்வின் தியரி மாதிரியோ தத்துவம் பற்றி பார்க்கும்போது இது நேச்சுரல் செலெக்ஷன். வலியது வெல்லும். இவர்களுக்கு உண்டான சண்டை ஒரு பிரச்சனை பெருசாகும். சம்டைம்ஸ் அமைதியா இருக்குன்னா அதுல அடுத்த தலைமை யாருன்னு தெரியாது. இப்ப இவங்களுக்குள்ள ஒருத்தர் மோதி கீதி சண்டை போட்டு நின்று 2026 யாருக்கு என்ன செல்வாக்கு கிடைக்குதோ அதை வைத்து அதிமுகவோட தலைமை என்பது உறுதி செய்து விடப்படும். ஒருவேளை அவர் எதிர்கட்சி தலைவரா திருப்பி வந்துடுறாரு அப்படின்னா உங்களோட நிலைமெல்லாம் என்ன? எப்பா நீங்க இதே தான் சொல்லுவீங்க, நீங்க ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல, உங்க கூட இருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி போதாது இல்ல சார்? நான் பொதுச் செயலாளர் கூட இருந்துட்டு போறேன்ப்பா, எனக்கு இல்ல நீங்க நினைக்கிறீங்கல்ல எனக்கு ஒரு கண்ணு போனா இன்னும் எதிரிக்கு இன்னொரு கண்ணு போனோம். சரி, நானும் அதே மாதிரி சின்ன ஆட்டத்துக்கே வந்துடுறேன். நான் போய் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க விட மாட்டேன்றீங்க. நீங்களும் திமுக காரங்க மாதிரியே அதிமுக தோத்துருன்றீங்க. எது ஒரிஜினல் அதிமுகன்னு எனக்கு தெரியல. பிரிஞ்சு போயிட்டீங்க ரைட்டு, ஆனா நீங்க யாரை திட்டுறீங்க? எல்லா கட்சியும் திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாலும் நீங்க என்ன எதிர்த்து தானே பிரச்சாரம் பண்றீங்க. சரி, தனியாவே நின்றுக்கிட்டோம். நீங்க ஒரு அணி 5 மோனா அணியா வச்சுக்கோங்க, பார்ப்போம், எல்லாம் சேர்ந்து நிற்போம். மக்கள் என்ன பண்றாங்களோ மக்கள் முடிவு தானே கடைசியில. நான் அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க யாரு, நீங்க தேர்தல் என்ன பண்ண போறீங்கன்றது கூட்டணி எல்லாம் அது சும்மா வந்து ஒரு பர்செப்ஷன். கூட்டணி பலமா அமைஞ்சா அது வந்து ஒரு பார்க்கும்போது ஓகே இந்த கூட்டணி பலமா இருக்கு போல அப்படின்னு மக்கள் பேசுவாங்க. பேசு பொருள் வந்து ஒரு பிரச்சாரமாகவும், பிரச்சாரம் வாக்கா மாறும், வாக்கு வெற்றியா மாறும். நான் எதையுமே நம்பல, நான் என்ன நம்புறேன், என் கட்சியை நம்புறேன், நான் போய் உழைக்கிறேன், நான் தனிப்பட்ட முறையில் என்னால் முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போறாங்கன்னா அது இன்னொரு வழி தானே. அதனால மேபி பார்க்க தெரியல அதிமுக என்ன பண்ண போறோம்னு தெரியல. இன்னைக்கு கூட வந்து ஆர்பி உதயகுமார் வந்து என்ன சொல்றாருன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்ப இவரும் பிரச்சாரம் பண்ண போறது இல்லை. போயிட்டு மதுரையில இப்போ ஆர்பி உதயகுமாருக்கு என்ன பதவி கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? துணைத் தலைவர், கட்சியில முக்கியமான துணை பொதுச் செயலாளர். கிட்டத்தட்ட சமூக ரீதியா யாரும் இதுவா பண்ணிடக்கூடாது, அதனால அந்த சமூகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்றாரு. அந்த அரசியலை பண்ணாம இவர் என்ன பண்ணணும்? ஏங்க நீங்க பேசுறது சரி கிடையாது, நீங்கள்லாம் வந்து இங்கே இருந்த வீட்டிலே இருந்துட்டு சொந்த வீட்டிலே நீங்கள் வந்து கல் எடுத்து எறிகிறீங்க, தீப்பந்தம் வைக்கிறீங்க, இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு யாரெல்லாம் பலுவாக நின்று பேசணுமோ அவரெல்லாம் அமைதியாக இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தென் மாவட்டங்களில் வீக்குன்னு சொல்கிறாங்களே, இப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாருமே பேசவே மாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வரணும்ல, டிவியில் ஊடகத்தில் பேசுகிற அதிமுக பேச்சாளருக்கு வருது இல்லை கோவம், அந்த கோவம் உங்களுக்குலாம் யாருமே வரமாட்டேங்குது. அப்போ நீங்க ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? எதை பார்த்து இது பண்ணுறீங்க? ஒரு சைடு வந்து இப்படி கும்பிட்டுக்கிட்டு நிற்கணும்னா அதை ஏற்றுக்கிட்டீங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு சண்டை செய்யலாம் வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டாலும் நீங்களாம் யாரும் பேச மாட்டேன்றீங்க. இதெல்லாம் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். இது எப்படி அவர் சரி செய்வாரா? இதுலேருந்து மீண்டு வரப்போறாப்லையா எடப்பாடி பழனிசாமி? இல்ல வேற சில பிரச்சனைகள் பாரதிய ஜனதா கட்சி மூலமா? இன்னைக்கு பாஜகவினர் எங்களை கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு சொன்னது அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தாதா கூட்டணிக்குள்ள? கண்டிப்பாங்க, அது வந்து சிக்கல்லாம் ஏற்படுத்தாது. எங்க போய் நிற்கும்னா, சிக்கல்ன்றது சின்ன வார்த்தை. இது இப்படியே போச்சுன்னா பிஜேபியில் இருக்கிற எம்எல்ஏ யாரும் ஜெயிக்கவே மாட்டாங்க. ஆனா கூட்டணி இல்லைங்க, இப்போ அதிமுக தொண்டர்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். யார் போய் உழைக்கணும், ஓட்டு கேட்கணும் கடைசியில? தொண்டர்கள். எடப்பாடி பழனிசாமி போவார், ஓட்டு பிரச்சாரத்துக்கு கேட்டு போயிடுவார், நயினார் நாகேந்திரன் போயிடுவார். அதிமுக தொண்டை வந்து எப்போ பார்த்தாலும் இதே வேலை. டெல்லிக்கு வா, அமித்ஷா கூப்பிட்டாரு, ஜி சொன்னார், நட்டா சொன்னார், நீங்கள் நில்லுங்க தாமரை இந்த வாட்டி எங்கேயுமே கூட வந்து உறவாடி தானே கெடுக்கணும், நான் கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டை நினச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? தொண்டை நினைக்கிறதாங்க தலைவர்ன்றது. 10,000 பேர் உங்கள் வீட்டு முன்னாடி கூப்பிட்டு ஐயா ஐயானா நீங்கள் தான் தலைவர். இந்த 10,000 பேருக்கு தான் இவ்வளோ சண்டை. 10,000 சம்டைம்ஸ் 1 லட்சம் ஆகும், 1 லட்சம் 1 கோடி ஆகும். நம்பரு தொண்டர்களை வந்து யாரு கவர்றாங்க, தொண்டர்கிட்ட யாருக்கு நல்ல பேர் இருக்கு அதுதான் தலைமை. தொண்டரெல்லாம் மறந்துடுறது, மக்களையும் மறந்துடுறது. ஒருத்தருக்கு தொண்டர் இருக்கு ஆனா மக்களை பத்தி கவலையே இல்லை, விஜய் சார். இதுதான் இங்க பிரச்சனை. இப்போ இவங்களாம் இப்போ இவங்க இந்த பேசுறாங்க இல்லைங்களா, இப்போ இது எல்லாமே வந்து தொண்டர்களை பத்தின எண்ணோட்டம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ தொண்டருக்கு என்ன பிரச்சனை? அதிமுக தொண்டருக்கு ஒரு பிரச்சனை தான், என்னன்னா கட்சி ஜெயிக்குமா தோக்குமா. அதை தாண்டி இவருக்குள்ள என்ன பிரச்சனை, இந்த மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்துக்கும் என்ன பிரச்சனை, இந்த தலைவருக்கும் அந்த தலைவருக்கும் என்ன பிரச்சனை, கொங்குல இருக்கிற தலைவருக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கிற தலைவருக்கும் என்ன பிரச்சனை, டிடிவிக்கும் செங்கோட்டையனுக்கும் நட்பாயிட்டாங்களா, இல்லை டிடி தினகரனுக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் என்ன பிரச்சனை, சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் நடுவில் ஏன் பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
ஆனால் அவங்க அதெல்லாம் கடந்து போயிட்டு அவங்கள பொறுத்தவரையிலும் இந்த சண்டை சேவல் மாதிரி இருக்கு. சண்டை சேவல் எதுவுமே விட்டிங்கன்னா என்ன பார்க்கும், சுற்றி இருக்கிற மனுஷால இல்லாமல் பார்க்கும், எதிரில் இருக்கிற கோழியை பார்க்கும், இந்த கோழி பார்க்கும். அந்த கோழி சண்டை போடணும்னா இந்த கோழி சண்டை போடும். அப்படி தான் தொண்டர்கள் இருப்பாங்க. நீயா நானா பூத்தில் உன் சின்னமா ஏன் சின்னமா. சரி, தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு பெரிய ஆசை பாசம்லாம் இருக்காது. அது ஒரு உணர்வு, ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். அதனால தான் நம்ம வந்து அரசியலில் வந்து தொண்டர்களை வந்து அரசியல்படுத்துறதுன்றது அந்த ஒரு விஷயம் பேசணும், இளைஞர்கள் குறிப்பாக. அப்போ அந்த தொண்டர்ன்ற அந்த உணர்வு வந்து இந்த தலைமை அப்படின்றதை தாண்டி அந்த சின்ன தோக்குறதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஓகே, அப்போது இவர்கள் வந்து தொண்டர்களை வந்து ஒருங்கிணைக்கணும், தொண்டர்களோட எண்ணோட்டம் அப்படின்னும் போது இவர்கள் எதனா தொண்டர்களை மொபிலைஸ் பண்ணி, இப்போ நான் ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 பேர் ஒரு மெழுகுவத்தி ஏந்தி ஈரோட்டில் செங்கோட்டையன் அவர்களை நீக்கினது தப்பு, ஐயா எடப்பாடி பழனிசாமி திருத்திக்கங்க, தீர்ப்பை மாற்றிக்கங்க, நாங்கள் வந்து வேறு எங்கேயும் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். திமுகவில் கே நகர் தனசேகர் சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர், அவருக்கு சீட்டு கொடுக்கல. சீட்டு வாங்கின ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கும்போது தள்ளுமுள்ளாயி அடிதடி ஆகிப்போச்சு, பிரச்சனை ஆகிப்போச்சு. இவர் அண்ணாரி வளையம் புறப்பட்டு போகிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க கட்சியை விட்டு வெளில போகிறாரு. அங்கே போய் பிரச்சனை யார்கிட்ட, கட்சி தலைமை கிட்ட. எனக்கு ஏன் சீட்டு கொடுக்கல, நான் என்ன பண்ணல, ஆமாம் தோற்று போனேன், 1-2 வாட்டி தோற்று போனேன், ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு வேற கட்சி போறீங்கன்னா, நான் திமுக வாழ்வோ சாவோ அது இங்கே தான், எனக்கும் என் தலைவருக்கு தான் பிரச்சனை, நீங்கள் கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை போங்க. இல்லைங்க இந்த மாதிரி அது நாங்கள் அடிச்சுக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அப்போது இவர் என்னன்னா, அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு இவர் திருப்பி மறுபடியும் போய் அங்கே எதனா ரகலை பண்ணுவாரா, சேட்டை பண்ணுவாரா அப்படின்றது. எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நீங்கள் உங்களுக்கு உண்டான அரசியல் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும். இவங்க சேருவாங்க, அவங்க வருவாங்க, அவங்க கூட்டணிக்குள்ளே வருவாங்க, அதை வைத்து அரசியல் பண்ண அப்படின்னா மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. 6.5 கோடி பேர் இருக்கிறாங்க தமிழகத்தில். எல்லார்கிட்டையும் ஓட்டுன்னு ஒன்று இருக்குது. போங்க, எல்லாரும் போங்க, போய் மக்களை போய் சந்திங்க, ஓட்டை கேளுங்க. மக்கள் ஏன்பா இப்போ தான் நாங்கள்லாம் தெரிஞ்சோமான்னு கேள்வி கேட்பாங்க, இப்போல்லாம் முன்னாடிலாம் தெரியலையா அப்படின்வாங்க. அதெல்லாம் போய் மக்களை சந்திக்கணும். இனிமேல்ட்டு வந்து இவர்களுக்கு வந்து இந்த கோர்ட்டில் போகிறது, பிஜேபி சொன்னாங்க, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு, அதெல்லாம் இல்லை. தேர்தல் நேரம் வந்துருச்சு. யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுன்னு தேர்தலில் நின்று ஓட்டை வாங்கி காட்ட வேண்டிய நேரம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை பற்றி பேசி இதையே திருப்பி பேசி எந்த பிரயோஜனமும் மக்களுக்கும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு 10 செய்தியாளர் சந்திப்பு டெய்லி இதே மாதிரி என்கிட்ட ஆவணம் இருக்குது, படித்து கிழித்து போட்டால் நான் நினச்சேன், அப்புறம் பார்த்தா வேற ஒரு ஜெராக்ஸ் இருந்தது, அந்த ஜெராக்ஸ் தான் இது அப்படின்னு காட்டுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறீங்க, இல்லை எடப்பாடி பழனிசாமி இதை பண்ணார், இல்லை அதிமுகவில் இது நடந்தது. உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட திட்டம் என்ன, எந்த கொடியை நீங்கள் பறக்க வைக்க போகிறீங்க, அதிமுகன்ற கொடியை இறக்கிட்டு அப்படின்ற அந்த கேள்வியை அதிமுக தொண்டர்கள் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதிமுக அண்ணா இதை தானே கேட்டார். அண்ணாவை எதிர்த்து பேசின போது அவர் ஒரு 3-4 கேள்வி கேட்டார். இந்த அண்ணாதுரையை வீழ்த்துறதுக்காக இவ்வளோ பேரும் ஒன்று சேர்றீங்க, நான் ஒத்தையில் நாளைக்கு வரும்போது வந்துட்டு என் முகத்தை பார்க்க வேணாமா, என் முகத்தை பார்த்து எனக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியாதா, என் மேலே கோபமாக இருந்தால் நான் ஒண்டியாக வரும்போது என்னை அடிச்சு போடுங்க, கட்சியை பாழ்படுத்தாதீங்க, என்னை தோற்க வச்சு நீங்கள் எந்த கொடியை வானத்தில் பறக்க வைக்க போகிறீங்க, உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட திட்டம் என்ன, எதற்காக இதை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பிரச்சாரம்லாம் பண்ணார் இல்லையா அண்ணா. அப்போ அந்த அதிமுக தொண்டர்களும் அண்ணா இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? தொண்டர்களோட எண்ணோட்டம், தொண்டர்களோட அந்த பிரச்சாரம் தான் இந்த இது அதிமுகவோட விஷயங்களை வந்து 2026 ஆல்ரெடி இது நிறைய வாட்டி பேசப்பட்டு நிறைய வாட்டி முடிஞ்சு போச்சுங்க. ஒவ்வொரு தேர்தல் வரும்போது இவங்க இதை வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் 2026 அது பார்க்கணும். தொண்டர்கள், அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இதை எப்படி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யாரோட இறுதி முடிவு என்னன்றது பார்க்கணும். புரியுது, பொறுத்திருந்து பார்ப்போம்.